கார்த்திக் தீபா சீரியல் மே 21 அப்கமிங் எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம தீபா வந்துட்டு நேராக ரம்யா வீட்டுக்கு வராங்க. ரம்யா கேட்குறாங்க, என்னாச்சு தீபா, வீட்டுக்கு திடீர்னு வந்திருக்கா, கால் பண்ணிட்டு வருவா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இது மாதிரி எனக்கும் என் புருஷனுக்கும் கல்யாண நாள் வருது, அதுக்காக எங்கள் அத்தை ஒரு பார்ட்டி கொண்டாட போகிறாங்களாம், அதனால் உனக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தேன் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அவ்வளோதானே தீபா, நானும் ரொம்ப நாளாக உன் ஹஸ்பண்டை பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதே மாதிரி பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிட்டு நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு நம்ம தீபாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்னைக்குன்னு மட்டும் தேதி சொல்லு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இன்னையிலேருந்து ஒரு 3 நாளையில் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஐயோ ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான ஒர்க் இருக்கே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா எனக்காக ஒதுக்கி போட மாட்டியா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி ஓகே நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தீபா நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதோட ரியா வந்துட்டு நேராக ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி, இங்கே என்ன நடக்குது தெரியுமா, அந்த தீபாவுக்கு கல்யாண நாள் கொண்டாட போகிறாங்களாம் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நமக்கு கிடைச்ச சரியான வாய்ப்பு இது, இதை பயன்படுத்தி அந்த தீபாவையும் கார்த்தியையும் பிரிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே வந்து கார்த்தி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ரம்யா போயிட்டு நேராக கார்த்திக்கிட்ட, கார்த்தி ஒரு இன்னையிலேருந்து ஒரு 3 நாள் உங்களுக்கு ஒரு லீவு அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, ஏன் மேடம் எனக்கு லீவு அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கார்த்தி நினச்சது ஏதோ ஏலம் சம்பந்தமாக போக போகிறோம் அப்படின்னு நினச்சாரு. ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா நேராக வீட்டுக்கு வராரு. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, சார் இது மாதிரி அத்தை நம்ம 2 பேருக்கும் கல்யாண நாள் விழா கொண்டாடுறதுக்காக ஒரு பார்ட்டி ரெடி பண்ணியிருக்காங்க, இன்னையிலேருந்து ஒரு 3 நாளையில் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன தீபா, இது மாதிரி மேடம் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு என்னை வர சொல்லியிருக்காங்க, எப்படி வந்து என்னால் இந்த மீட்டிங்கை வேணான்னு சொல்ல முடியும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் என்ன சார் நம்மளுடைய கல்யாண நாள், அதுக்கு கூட நீங்கள் லீவு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு தீபா, நான் ஒரு வேளை லீவு கேட்டேன்னா ஆனந்த் என்ன பண்ணுவான், அந்த ரம்யா மேடத்துக்கிட்ட சொல்லி என்னை வேலை விட்டு தூக்குறதுக்கு முயற்சி பண்ணுவான், நீயே சொல்லு, எனக்கு இந்த கல்யாண நாள் முக்கியமா இல்லை இந்த குடும்பம் முக்கியமா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி சார் நான் ஈவினிங் போல் நான் அந்த ஃபங்க்ஷன் நடத்த சொல்கிறேன் அத்தைக்கிட்ட அப்படின்னு. உடனே கார்த்தியும், சரி தீபா நீ அம்மாக்கிட்ட இதை பற்றி பேசு, என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு. தீபாவும் சரி சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தீபா நேராக அபிராமிகிட்ட போயிட்டு, அத்தை கல்யாண நாள் விழா கொண்டாடணும்னு சொன்னீங்கல்ல, அன்றைக்கி கார்த்திக் சாருக்கு ஒர்க்கிங் டேவா, அதனால் வர முடியாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, சரி ஒர்க்கு முடிச்சுட்டு வந்து பார்ட்டி கொண்டாடலாம்ல அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாத்த ஒர்க்கு முடிச்சதோட கண்டிப்பாக வரேன்னு சொல்கிறாரு, ஏதோ ரம்யா மேடம் ஒரு முக்கியமான ஏலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்களா, அதனால் லீவு போட முடியாதுன்னு கார்த்திக் சார் சொல்கிறாரு, ஒரு வேளை லீவு போட்டால் கண்டிப்பாக அந்த ரம்யா வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு கார்த்திக் சார் பயப்படுறாரு, நம்ம குடும்பம் தானே முக்கியம் அப்படின்னு. இது கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, ஆமாம் தீபா நம்ம குடும்பம் தான் முக்கியம், அதனால தான் கார்த்தி அப்படிப்பட்ட முடிவை எடுத்திருக்கான்னு எனக்கு புரியுது, நம்ம வந்து கார்த்திக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கண்டிப்பாக ஆனந்து பிரச்சனை பண்ண பார்ப்போம், நம்ம தான் கொஞ்சம் தப்பிக்கணும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாத்த அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா அபிராமிகிட்ட சொல்கிறாங்க, அத்தை என் ஃப்ரெண்ட்ஸை நிறைய பேரை கூப்பிட்டுட்டேன், எல்லாருமே ஈவினிங் போல் வருவாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரி தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தி வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு ஆஃபீஸில். அப்போ மணிகண்டன் கேட்குறாரு, மேடம் உன்னை எங்கேயோ கூப்பிட்டாங்களே, எங்கே கூப்பிட்டாங்க அப்படின்னு அந்த மணிகண்டன் கேட்குறாரு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏதோ ஒரு முக்கியமான ஏலமாக இருக்கும் போல், அதான் என்னை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு. அப்போ மணிகண்டன் சொல்கிறாரு, ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷனுக்கான டைமும் வருது. அப்போ நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா காலையிலேயே ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக தீபா நான் வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வரத்துக்கு பார்க்குறேன் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை அனுப்பி வைக்கிறாங்க. கார்த்தி நேராக ஒர்க்குக்கு போகிறாரு. அங்கே போனதோட ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் கார்த்தி, ஈவினிங்குள்ளே அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும், ஈவினிங் என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு. உடனே நம்ம கார்த்தியும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கூட சேர்ந்து ஒரு ஏலத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு வழக்கம் போல் நம்ம ரம்யா தான் ஜெயிக்கிறாங்க. நம்ம கார்த்தி
கார்த்தி சொல்கிறாரு, மேடம் நீங்கள் என்ன வேலை சூஸ் பண்ணாலும் நீங்கள் ஜெயிச்சிடுறீங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இது எல்லாமே லக்கு தான் கார்த்தி, அதனால தானே நான் இத்தனை வருஷமாக வந்து ஜெயிச்சிட்ருக்கேன் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இது லக்கில் மேடம், உங்களுடைய திறமை அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து நம்ம அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியோட ரிலேஷனாக இருக்கிறவங்க ஃபோட்டோ எடுத்து நேராக நம்ம அபிராமிக்கு அனுப்புகிறாங்க. அபிராமி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா கார்த்தியும் ரம்யாவும் ஒரு டேபிளில் உட்காந்து ஃபுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோவை நம்ம அபிராமிக்கு அனுப்புகிறாங்க. அபிராமி அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம தீபாவும் அந்த ஃபோட்டோவை எதேர்ச்சியாக பார்க்குறாங்க. தீபா கேட்குறாங்க, என்னத்தை இது, ஏதோ முக்கியமான ஏலம்னு சொன்னார், கடைசியில் என்ன ரம்யா கூட சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அதான் தீபா எனக்கும் புரியலை, ஏதோ முக்கியமான ஏலம்னு சொல்லிட்டு போனான், ஆனால் கடைசியில் பார்த்தா ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கான் அப்படின்னு. அப்போ தீபா நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ நம்ம தீபா ரொம்ப கோவப்படுறாங்க. கார்த்திக் சார் எதுக்காக இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. ஈவினிங் அந்த ஃபங்க்ஷனுக்கான டைமும் வருது. அப்போ இன்னொரு பக்கம் ரம்யா வந்துட்டு தீபாவோட ஃபங்க்ஷனையே மறந்துடுறாங்க. கார்த்தியை வந்து இன்னொரு ஏலத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம கார்த்தியால் வேணான்னு சொல்ல முடியலை, ஏலத்துக்கு வர முடியலை அப்படின்னும். அதனால் இன்னொரு பக்கம் நம்ம தீபா வந்து எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வந்த பிறகும் கார்த்தியை காணணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே உள்ளவங்கெல்லாம், என்ன கார்த்தி தம்பியை இன்னும் காணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ திடீர்னு டிவியில் ஒரு நியூஸ் வருது. என்னென்னா, பிரபல அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியோட ஓனர் கார்த்தி ஒரு பிரபல கம்பெனியான ரம்யா இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட டேட்டிங் போகிறாரு அப்படின்னு நியூஸ் வருது. இதை பார்த்துட்டு நம்ம தீபா ஷாக் ஆகுறாங்க. அங்கே உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஏற்கனவே மூத்த பையன் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி கொண்டாந்து வச்சுருக்கான் ஒரு குட்டியை. இப்போ இந்த கார்த்தியும் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண இப்படி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கானா அப்படின்னு. அபிராமியோட வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அபிராமி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் வாய் இருக்குன்னு தேவையில்லாமல் பேசாதீங்க, உங்களுக்கு என் அத்தையோட வளர்ப்பை பற்றி என்ன தெரியும், இதுக்கப்புறம் எங்கள் அத்தையை பற்றி ஏதாவது சொன்னீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நம்ம தீபா யார் பேசுனாங்களோ அவங்க எல்லாருமே வீட்டை விட்டு அனுப்புகிறாங்க. எல்லோரும் என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையும், அபிராமி ஒரு அழகான மருமகளை வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பா, ஆனால் நீ இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த குடும்பத்தோட நிம்மதியவே கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம தீபா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி கரெக்டாக வேலையை முடிச்சுட்டு ரொம்ப லேட்டாக வராரு. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, சார் இன்றைக்கி என்ன நாள்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஐயோ மறந்துட்டேன் தீபா, ஒரு ஏலத்துக்கு போனேன்னா அதான் அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் வருவீங்கன்னு அத்தை எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்க தெரியுமா, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. வந்திருக்கிறவங்க எல்லாருமே அத்தையை ரொம்ப மோசமாக பேசிட்டு போனாங்க, எனக்கே கேட்க சங்கடமாக இருந்துச்சு, ஆனால் நீங்கள் இப்படி லேட்டாக வந்துட்டு சாரின்னு மட்டும் சொல்கிறீங்களே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா ஃபங்க்ஷன் தான் தீபா, நெக்ஸ்ட் டைம் வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ தீபா கோவப்படுறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, இன்றைக்கி நியூஸில் என்ன வந்துச்சு தெரியுமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நியூஸில் பல விஷயங்களையும் போடுவாங்க, எல்லாத்தையும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு சார் அப்படின்னு சொல்ல. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு தீபா, நான் பிரபல கம்பெனியோட ஓனர், அப்படி இருக்கையில் ஒரு சில நியூஸ் இப்படி தான் வரும், அதுக்கெல்லாம் இப்படி நம்பிக்கிட்டு இருக்க முடியுமா, உங்களை பற்றியும் தான் ஒரு நியூஸ் வந்துச்சு, நான் ஏதாவது கேட்டேனா அப்படின்னு கார்த்தி கேட்குறாரு. கார்த்தி இப்படி பேசுகிறத பார்த்துட்டு தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க.